ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பனீர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மர்மமான மனிதர்கள் அப்படின்னே இவங்களை சொல்லலாம். மர்மமான விஷயங்களை ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணுறதுல முதல் இடத்துல இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சுறுசுறுப்பாக இல்லாத நபர்களை சுத்தமாக பிடிக்காதுங்க. சோம்பேறித்தனமாக்கிறவங்களையும் பிடிக்காது. ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு சின்ன வேலைன்னா கூட உடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. இவங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவாக யாராவது பேசுனாங்கன்னா அடுத்த டைம் அவங்கக்கிட்ட எந்த ஒரு சஜஷனுமே கேட்டுக்க மாட்டாங்க. இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடவுள் மீது அதீத பக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிறந்ததுலேருந்தே அவங்க மேலே ஏதோ ஒரு சொத்து கண்டிப்பாக இருக்கும். வசதி வாய்ப்புகளோடு தான் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புத்தி கூர்மை அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இதனாலேயே மற்றவங்க இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்துறது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயந்தான். பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருந்தாலுமே மனசு ரொம்ப உண்மையாகவும் மேன்மையாகவும் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பொய் அதிகமாக பேச மாட்டாங்க. தேவையான இடத்துல மட்டும் பொய் பேசுவாங்க. அந்த பொய் கூட அந்த தேவையான வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயம் நான் பொய் சொன்னேன்ப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. மேலும் இவங்கக்கிட்ட யாரெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. இவங்க படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. 4 நாளில் வேர்வை சிந்தி உழைச்சாலும் மிச்சம் 3 நாள் ஜாலியாக ஊரை சுற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பயணம் பண்ணுறது, அதுவும் நீண்ட தூர பயணம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியவங்களாக தான் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. ஐடியா அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கங்களாக பயன்படுத்தி மற்றவங்களுக்கு ஈஸியாக நல்ல விதத்தில் ஐடியா கொடுப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எதையுமே தோத்துட்டோன்னு எடுத்துக்கவே மாட்டாங்க. அது ஒரு படிக்கட்டாக தான் எடுத்துக்குவாங்க. அப்படி முன்னேறி தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் அடைவாங்க. இவங்களை சுற்றி இருக்கவங்கள இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. தன்னுடைய கூட பிறந்தவங்க போல் வேலை செய்ய இடத்துல நல்லாவே அவங்கள பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு விஷயத்தை மறைச்சாங்கன்னா ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் மறைச்சிருவாங்க. அதே நூறு அளவில் ஒரு விஷயம் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொட்டிடுவாங்க. அந்தளவுக்கு தான் இவங்களுடைய கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே மர்மமான மனிதர்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதனால தான். பார்க்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி பெரிய பெரிய வேலையெல்லாம் எடுத்துக்கட்டி செஞ்சிட்ருப்பாங்க. பூச்சி மாதிரி இருக்கிறான்ப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக பண்ணிட்டான் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்,
என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க சாது போல் இருந்தாலும் திடீரென கோபத்தோடு எல்லாத்துலேயுமே வேகம் காட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கள் போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான எதிர்ப்பை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயம் எல்லாமே அப்படியே தூளாக ஆக போகுது. எல்லா நலன்களும் உண்டாகும். அதாவது எல்லா நல்ல விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பியது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயம், அந்த பொருளானது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பயணம் மூலமாக லாபமும் கிடைக்கும். புதிய நண்பர்கள், நட்பு கிடைக்கும். வாகனம் மூலமாக லாபம் நிறையவே கிடைச்சி ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பீங்க. அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. பல விதத்திலும் புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி அப்படிங்கிறது நீங்கள் போகுது. பழைய பாக்கிகள் இதுக்கு முன்னாடி வசூலே செய்ய முடியல அப்படின்னு கவலைப்பட்ட வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசூலாகி மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் அப்படிங்கிறது நீங்கள் வெளி இடத்துலையும் சரி, பேங்க்லேயும் சரி கேட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் கால தாமதமாக ஆகியிருக்கும். இந்த காலகட்டத்தில் அது உங்கள் கைக்கு சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இப்போ வரும். மேல் அதிகாரிகள் அவர்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மேலும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்பு நீங்கள் போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் சொன்ன தேதியில் நடக்கும். நிலம், வீடு மூலமாக லாபம் நிறையவே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மன பலம் கூடும். மேலும் பெண்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவங்களால உதவிகள் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக அப்படி இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. பயணம் செல்ல வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் பயணமும் அதனால் அலைச்சலும் உண்டாகும். காரியத்தில் அலைச்சலுக்கு பின்னர் தான் நடந்து முடியும். தேவையான பண உதவி கொஞ்சம் கால தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீடு, வாகன தொடர்பான செலவுகள் வரக்கூடும். தீ ஆயுதங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்கு. மாணவர்களாக இருப்பவங்களுக்கு போட்டிகள் நீங்கள் போகுது. பாடத்தில் கவனம் செலுத்துங்க. சக மாணவர்கள் நலனில் அக்கறை அதிகமாக கட்டுவீங்க. அதே போல் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வே இல்லாமல் உழைப்பீங்க. அதற்கேற்றாற் போல் கூடுதலான லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பயப்படாதீங்க. தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தியை கூடுவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபம் நிறைய கிடைக்கும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வசூலாகும். மேலும் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் உட்கொள்ளக்கூடிய மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடன் பணி செய்யக்கூடியவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேல் அதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு செல்லும் திட்டம் நடக்கும். கொடுக்கல் வாங்குதலில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீரும். மனதில் அமைதி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 27, 28ன்னு சொல்கிறாங்க.
ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.